தலைக்கறி குழம்பு என் பாட்டி அம்மாவோட செய்முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுத்தலை 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பேனில் ஒரு கரண்டி அளவு எண்ணெய் போட்டுக்கிங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பூண்டு முழுசாக ஒன்று சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. 3 பழ தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிடலாம். ஒரு 50% வதங்கின பிறகு மிக்சர் ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதே பேன்லேயே 1.5 கரண்டி அளவு எண்ணெய் போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 3 பழ தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுறலாம். மல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுருங்க. ஒரு 50 கிராம் அளவு புளிக்கரைசல் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஜாரில் கழுவி சேர்த்துடலாம். வாஷ் பண்ணி வச்ச ஆட்டு தலையை குழம்புல சேர்த்து வேக விட்டுறலாம். சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கிங்க. இலை ஆடு சீக்கிரமாக குக் ஆயிரும் அப்படிங்கிறனால நான் பேனில் செஞ்சுருக்கேன். நீங்கள் விசில் விட்டாதான் வேகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் குக்கரில் பண்ணிக்கிங்க. ஒரு 3 விசில் விட்டுக்கிங்க. ஃபைனலாக தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் இளந்தேங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்டு இட்லி, தோசை, இடியாப்பம் இதுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.